ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8 பயிற்சி 8.3ல் 6ஆம் கணம். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பையில் இப்படி ஒரு பை இருக்கு. இந்த பையில நீல நிற பந்துகள் எத்தனை இருக்கு? 12. சிவப்பு பந்து எக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. இந்த பையில இருக்கு. சமவாய்ப்பு முறையில் ஒரு பந்து கையை உள்ள விட்டு எடுக்கிறோம். அது நான் எடுக்கிறது சிவப்பு நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஃபர்ஸ்ட் அப்போ மொத்தம் ஏ என்பது சிவப்பு நிற பந்து எடுக்கும் நிகழ்ச்சின்னு வச்சுக்கிறோம். எத்தனை சிவப்பு பந்து இருக்கு? எக்ஸ் சிவப்பு பந்து. மொத்தம் எத்தனை பந்து இருக்கு? 12 நீளம், எக்ஸ் சிவப்பு, மொத்த பந்து. ஸோ 12 + எக்ஸ்ன்னு போட்டாச்சு. அப்ப சிவப்பு பந்து இருப்பதற்கான நிகழ்தகவு n of a by n of s. a என்னது? எக்ஸ். n of s என்னது? 12 + எக்ஸ். இது என்னது? சிவப்பு பந்து இருப்பதற்கான நிகழ்தகவு. ஓகே, வச்சுக்கிறோம். இதுதான் பி ஆஃப் ஏ. இதான் என்னது? பி ஆஃப் ஏ. அடுத்து 8 புதிய சிவப்பு நிற பந்துகள் அப்பையில் வைத்த பின்னர் ஒரு சிவப்பு பந்து எடுப்பதற்கான நிகழ்தகவானது. இதுல திரும்ப என்ன செய்யறாங்க? பிளஸ் ஒரு 8 சிவப்பு பந்தை ஆட் பண்றாங்க. புதிய சிவப்பு எவ்வளவு ஆட் பண்றேன்? 8 ஆட் பண்றேன். அப்ப மொத்தமும் மாறிடும், சிவப்புடைய எண்ணிக்கையும் மாறிடும். 1ல் பெறப்பட்ட நிகழ்தகவை போல இப்போ ஒன்று கண்டுபிடிச்சோம் இல்லையா? x/12 + எக்ஸ். அதை போல இப்போ நான் 8 போட்ட உடனே என்ன ஆயிருதுன்னா 2 மடங்கு ஆகுது. நிகழ்தகவு என்ன ஆயிருது? 2 மடங்கு அதிகமாயிடுது. அப்போ நான் இந்த எக்ஸுங்கிற சிவப்பு நிற பந்து முதல்ல எத்தனை இருக்கும்னு கேட்குறேன். பி என்பது புதிய 8 சிவப்பு பந்துகளை பையில் சேர்த்த பிறகு ஒரு சிவப்பு பந்து எடுப்பதற்கான நிகழ்ச்சி. அப்ப என்ன ஆயிரும்? n of b. ஆல்ரெடி எக்ஸ் நிற சிவப்பு பந்து இருக்கு. இப்போ ஒரு 8 போட்டுட்டேன். எக்ஸ் + 8 பி n of s எவ்வளோ இருக்கும்? ஆல்ரெடி 12 + எக்ஸ் இருந்துச்சு. இப்போ ஒரு 8 சேர்த்துட்டேன். ஸோ 20 + எக்ஸ் ஆயிரும் மொத்த பந்து. இப்போ பி ஆஃப் பி = n of b by n of s. இப்போ எவ்வளோ சிவப்பு பந்து இருக்கு? எக்ஸ் + 8ங்கிற சிவப்பு பந்து, 20 + எக்ஸ் மொத்த பந்து. ஓகே, இப்போ ஒரு பந்து சிவப்பு பந்து எடுப்பதற்கான நிகழ்தகவு இது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க. இந்த 8 புதிய சிவப்பு பந்தை போட்ட பின்னாடி எடுக்கிற நிகழ்தகவு முதல்ல போட்டதை போல 2 மடங்கு. என்ன கொடுத்துருக்காங்க? இந்த பி ஆஃப் பிங்கிறது பி ஆஃப் ஏயை போல 2 மடங்கு அப்படின்னு. பி ஆஃப் பி என்ன கிடைச்சிருக்கு? எக்ஸ் + 8 by 20 + எக்ஸ். பி ஆஃப் ஏ என்ன கிடைச்சிருக்கு? x/12 + எக்ஸ். ஓகே, இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கும். பெருக்குவோமா? 12x + x² + 12 96 + 8x 40x + 2x². எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துருவோமா? இங்கே ஒரு 12x, இங்கே ஒரு 8x, 20x. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஒரு இருபடி சமன்பாடாக வரும். கழிச்சோம்னா
மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, இது ரெண்டு எடுத்தோம்னா எக்ஸ் எடுத்தோம்னா மைனஸ் 20x ப்ளஸ் 96. ஸோ எல்லா சிம்பிளையும் மாற்றுறேன். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு எப்போவுமே நமக்கு எப்படி இருக்கணும், ப்ளஸில் இருக்கணும். ஸோ இது ஒரு இருபடி சமன்பாடாக இருக்குது. பெருக்குனா மைனஸ் 96, கூட்டுனா ப்ளஸ் 20. 24 4 96 ப்ளஸ் 24 மைனஸ் 4. ஸோ எக்ஸுங்கிறது பந்துகளின் எண்ணிக்கை. ஸோ இது வர வாய்ப்பே இல்லை, இதுதான் எழுதணும். எக்ஸ் என்பது பந்துகளின் எண்ணிக்கை. எனவே அது என்னவா இருக்கணும், ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும். therefore x is equal to 4ங்கிறத சரியான விடை. முதல்ல 4 சிவப்பு பந்து இருந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு 8 சிவப்பு பந்தை போட்டு எடுக்கிறாங்க. ஓகே.